சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கிருமி தொற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து யூஎஃப்ஆர் டெஸ்ட், அதாவது யூரின் ஃபுல் ரிப்போர்ட் டெஸ்ட்டை வந்து பொதுவாக எல்லோருமே செய்திருப்பீங்க. இந்த யூஎஃப்ஆர் டெஸ்ட்டில் முக்கியமாக இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பஸ்ஸெல்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து இந்த பஸ்ஸெல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, இரண்டாவது விஷயம் இந்த பஸ்ஸெல்ஸ் வந்து சாதாரணமாக எவ்வளவு காணப்பட வேண்டும், அதிகமாக பஸ்ஸெல்ஸ் காணப்படும் போது எந்த வகையான நோய் நிலைகளுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், இந்த பஸ்ஸெல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? அதாவது நம்மளுடைய உடம்பில், அதாவது குருதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணப்படக்கூடிய பிரதானமான பிளட் செல்ஸில் ஒன்று தான் WBC, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனை தவிர ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு சில கலங்களும் காணப்படும். ஸோ இந்த WBC செல்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அல்லது ஒயிட் பிளட் கோப்பர் செல்ஸ் வந்து யூரினில் காணப்படும் போது இதனை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த பஸ்ஸெல்ஸ் வந்து நம்மளுடைய யூரினில் வந்து மிக மிக குறைந்தளவு, அதாவது நார்மல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அளவு திட்டத்தில் வந்து காணப்படும். ஒருவேளை இது அளவுக்கு அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் சில வகையான நோய்களுக்கான ஒரு அறிகுறியை வந்து இது குறிக்கும். எனவே யூஎஃப்ஆர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸெல்ஸை வந்து நீங்கள் டிபாசிட்ஸில் வந்து குறிச்சிருப்பாங்க. ஸோ பஸ்ஸெல்ஸினுடைய நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து 2 தொடக்கம் 3 பஸ்ஸெல்ஸ் வந்து சாதாரணமாகவே எல்லா ஆரோக்கியமான நபரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணப்படலாம். சில பேருக்கு வந்து இந்த பஸ்ஸெல்ஸ் நில்லாக காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு அளவு தான். இன்னும் சில பேர் வந்து சில ரிப்போர்ட்ல வந்து OCC, அதாவது ஒகேஷனலி சீன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை, நார்மலாக காணப்படக்கூடிய ஒரு அளவு திட்டம் தான். ஒருவேளை இந்த பஸ்ஸெல்ஸினுடைய அளவு வந்து 2 தொடக்கம் 5 பார்க்க அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிகமாக காணப்படும் போது சில வகையான நோய் நிலைமைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குறிப்பதாக அமையும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதிகமாக பஸ்ஸெல்ஸ் காணப்படும் போது என்னென்ன வகையான நோய் நிலைமைகளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிகுறியாக அமையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம், நாம் வளமையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் UTI, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். சிறுநீர் பாதையில் வந்து கிருமி தொற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த பஸ்ஸெல்ஸ் வந்து அதிகமாக காணப்படலாம். இரண்டாவது, கிட்னி இன்ஃபெக்ஷன், அதாவது நீண்ட காலமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் அவதிப்படுபவர்கள் வந்து கவனிக்காமல் விடும் பட்சத்தில் வந்து கிட்னியை வந்து இந்த இன்ஃபெக்ஷன் தாக்கும். இதனையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸெல்ஸ் அதிகமாக காணப்படும். மூன்றாவது விஷயம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது STD அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸெல்ஸ் வந்து யூரினில் அதிகமாக வெளியேற்றப்படும். சில பேருக்கு வந்து இந்த சிறுநீர் பாதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்சார்ஜ், அதாவது ஒரு திரவம் மாதிரியான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய புறப்புறுப்பு பகுதியிலிருந்து வெளிவரும். ஸோ இதில் வந்து அதிகப்படியான பஸ்ஸெல்ஸ் காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஃப்ஆர் டெஸ்ட் செய்யப்படும் போது இந்த பஸ்ஸெல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிளடர் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்று அல்லது ஃபங்கஸ் தொற்று அல்லது ஏனைய கிருமி தொற்றுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இதன் போதும் வந்து ரொம்ப அதிகமான பஸ்ஸெல்ஸ் வந்து யூரின்ல காணப்படும். இதனை தவிர முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள். நீண்ட காலமாகவோ அல்லது இந்த சிறுநீரக கற்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதிப்படுகின்ற நபர்களுக்கு வந்து இந்த சிறுநீரக கற்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பெயினையோ அல்லது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இது ஏற்படுத்தும். இந்த டைமில் வந்து இவர்களுக்கும் அந்த பஸ்ஸெல்ஸ் வந்து யூரினில் காணப்படும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.